ஹலோ! வெல்கம் டு எம்எஸ் எஜுகேஷன் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 10த் இங்கிலீஷ் யூனிட் 2ல உள்ள சப்ளிமெண்டரிய தான் பார்க்க போறோம். சப்ளிமெண்டரிக்கு பேரு ஜிக்ஸாக். அதில உள்ள கன்டினியூஷன பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். They frozen horror Lakshmi had apparently switched on the fan on which Zigzag had left some fruit and nuts. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அவங்க இந்த மழை எல்லாம் பெஞ்சுல்ல, அதாவது பப்பாயா, பனானா மழை பெஞ்ச இதுல, அவங்க வந்து அ பயந்து போய் நின்னுட்டு இருந்தாங்க. ஷாக் ஆயி பயந்து போய் நின்னுட்டு இருக்காங்க. அப்ப லக்ஷ்மி எதனால அது பெஞ்சு பார்த்தீங்கன்னா, ஜிக்ஸாக் வந்து கொஞ்சோண்டு ஃப்ரூட்ஸும், நட்ஸும் வந்து சீலிங் ஆஃப் த ஃபேன் பிளேட்ஸ்ல வந்து வச்சிருந்தது. அப்ப லக்ஷ்மி வந்து அத கவனிக்காம என்ன பண்ணிட்டாங்க, ஃபேன் ஆன் பண்ணிட்டாங்க. அ மோஸ்ட்லி ஆஃப் ஆயி தான் இருந்தது. அந்த ஆஃப் ஆன ஃபேன ஆன் பண்ணனால, அது பிளேட்ஸ்ல பட்டு அந்த ஸ்லைஸ்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் பப்பாயா, பனானா, மழை எல்லாம் பெஞ்சது அப்படிங்கிறாங்க. ஹாஃப் பெக்ட் ஃப்ரூட் ஸ்ட்ரீம்டு of the fan, dampening even Lakshmi's enthusiasm as a guava landed on her cheek with a soft squish and one walnut hit her forehead with a loud smack. சொல்றாங்க. அதாவது அந்த ஃப்ரூட்ஸ் வச்சிருந்தாங்கல்ல, அப்புறம் ஃப்ரூட்ஸ்ல இருந்து கோவா வந்து அவளோட அந்த கோவா பல்ப்பெல்லாம் அவ சீக்ல வந்து லக்ஷ்மிக்கு சீப்ல வந்து பட்டிருந்தது. அதுக்கப்புறம் ஒரு வால்நட் வந்து அவ பின்னந்தலை ஆ பின்னந்தலையில வந்து ஒரு சவுண்டோட ஒரு கொட்டுச்சு அப்படிங்கிறாங்க. One slice of overripe papaya came whizzing off the fan and they watched it helplessly. Horror splattered all over Mrs. Krishnan unfinished masterpiece Sunset at Marina, spreading streaks of gooey orange pulp and shiny black seeds all over it. அப்போ இது என்ன பண்றாங்க, இது இப்போ பப்பாயா கட்ட. அப்போ பப்பாயா வந்து என்ன ஆச்சு, ஆன் பண்ணுச்சுல, பப்பாயாக்கு ஜூஸ் எல்லாம் வடிஞ்சு அந்த மிஸ்ஸஸ் கிருஷ்ணனுக்கு பெயிண்டிங்ல வந்து ஃபினிஷ் பண்ணாத ஒரு பெயிண்டிங். அந்த பெயிண்டிங்ல வந்து அவங்க மாஸ்டர் பீஸ், அதாவது சன்செட் அட் மரீனா மாஸ்டர் பீஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணாங்க. அதுல வந்து விழுந்துடுச்சு. அது வந்து பல்ப் எல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி அதுக்கப்புறம் வந்து பிளாக் சீட்ஸ் எல்லாம் இது பிளாக் சீட்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி இருந்தது. மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் groaned tragically and looked ready to shoot zigzag, but he was saved by the bell. அதாவது மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வந்து கோவத்தோட மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வந்து கோவத்துல இருந்தாங்க. "ஐய! என் செடி எல்லாம் போயிடுச்சே! சாரி என் மாஸ்டர் பீஸ் வந்து இப்படி நாசமா போச்சே!" அப்படின்னுட்டு அந்த கோவத்துல இருந்தாங்க. அவங்க வந்து ஜிக்ஸாக் வந்து ஷூட் பண்றதுக்கு ரெடியா இருந்தாங்க. அவங்க வந்து ஜிக்ஸாக்க ஷூட் பண்றதுக்கு ரெடியா இருந்தாங்க. ஆனா, அந்த நொடியில வந்து ஒரு ஃபோன் பெல் வந்தது. அதனால ஜிக்ஸாக் வந்து சேஃபா இருந்தான். The telephone bell. They answered one call after another as all the neighbors rang up to demand what the awful crazy sound was. Uh, அண்ட் இஃப் தே குட் ப்ளீஸ் ஹேவ் சம் பீஸ். அப்போ என்ன சொல்றாங்க, ஒன் பை ஒன்னா டெலிஃபோன் காலை அவங்க அட்டன் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க நேபர்ஸ் எல்லாம் கேட்காங்க, அது என்ன ஒரு சவுண்ட் உங்க வீட்ல இருந்து வந்துட்டே இருக்கு, எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக கூட எங்களால இருக்க முடியல, ஒரு சவுண்ட் உங்க வீட்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகுறதுனால எங்களால நிம்மதியா இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஒன் பை ஒன்னா ஃபோன் வந்து அட்டன் பண்ணி சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் த்ரூ ஆல் திஸ் கமோஷன் ஜிக்ஸாக் ஸ்லெப்ட் அன்கன்சர்ன்ட் அண்ட் ஸ்னோர்ட். அது இதெல்லாம் காட்டினோம். ஜிக்ஸாக் வந்து அந்த இதுல படுத்து நல்லா நிம்மதியா உறங்கிட்டு, ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நல்லா நிம்மதியா உறங்கிட்டு கொரட்டை விட்டுட்டு இருந்தது. Finally, an exhausted Mrs. Krishnan rang up her husband. I am going crazy with the sound of zigzag snoring, plus all these angry telephone calls. அப்போ ஃபைனலி வந்து மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வந்து மிஸ்டர் கிருஷ்ணனை பார்த்து சொல்றாங்க, எனக்கே பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு. கிரேசினா பைத்தியம் மாதிரி. எனக்கே இந்த ஜிக்ஸாக் வந்து கொரட்டை விடுறத நினைச்சு எனக்கே பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு. ப்ளஸ் இந்த டெலிஃபோன் காலை வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட கோவப்படுத்துது சொல்றாங்க. அண்ட் மை பியூட்டிஃபுல் பெயிண்டிங், என்னோட பியூட்டிஃபுல் பெயிண்டிங் வேற இப்ப தரமட்டமா நாசமா போச்சு, அத நான் முடிக்க கூட இல்ல அப்படின்னு சொல்றாங்க. Here, her voice cracked. You know Mrs. Junjanwala, the art critic who lives upstairs? Well, she heard zigzag snoring and had a cheek to the telephone and asked me whether I could sing a little softly when I took my singing lessons. Please contact Somo and find out what we should do.
அப்போ அ இன்னொன்னும் கேட்குறாங்க. உங்களுக்கு ஜுன்ஜுன்வாலா, மிஸ்ஸஸ் ஜுன்ஜுன்வாலா தெரியும்ல? அந்த வந்து ஆர்ட் கிரிட்டிக் நம்ம வீட்டுக்கு மேல அப்ஸ்டேர்ஸ்ல வந்து தங்கி இருக்காங்கல்ல. அவங்க வந்து ஜிக்ஸாக் கொறட்டு விடுறத நான் பாட்டு பாடுறேன்னு நெனச்சாங்க. ஆனா நான் வந்து சிங்கிங் லெசன்ஸ வந்து கத்துக்கிட்டு இருக்கேன்ல. அப்ப நான் பாட்டு பாடுறேன்னு நெனச்சு, நீங்க கொஞ்சம் சாஃப்ட்டா பாட்டு பாடுங்க. மெதுவா பாட்டு பாடுங்க. ஏன் இப்படி சத்தம் போட்டு பாட்டு பாடுறீங்க? அப்டின்னிட்டு எனக்கிட்ட வந்து கேட்காங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு நீங்க வந்து உங்க ஃப்ரெண்டு அதாவது டாக்டர் சோமு வந்து கான்டாக்ட் பண்ணி, நம்ம இத பத்தி என்ன பண்ணலான்னுட்டு டிஸ்கஸ் பண்ணுங்க அப்டின்னிட்டு சொல்றாங்க. Dr. Krishnan came home as fast as he could after he had left an email message for Somu, asking him to clear instruction on how to stop zigzag from snoring. அப்போ டாக்டர் கிருஷ்ணன் வந்து வீட்டுக்கு வந்தாங்க. டாக்டர் கிருஷ்ணன் வீட்டுக்கு வந்துட்டு, எந்த அளவு ஃபாஸ்ட்டா வீட்டுக்கு வர முடியுமோ வீட்டுக்கு வந்துட்டு ஒரு இமெயில்ல வந்து மெசேஜ் அனுப்புறாங்க. சோமுக்கு என்ன அ ஒரு அ இது கிடைக்கிறதுக்காண்டி, ஒரு நிம்மதி கிடைக்கிறதுக்காண்டி அவங்க என்ன அனுப்புறாங்கன்னா, என்ன எப்படி ஜிக்ஸாக்க கொறட்ட விடுறதுலருந்து தடுக்கிறது அப்டின்னுட்டு ஒரு மெசேஜ போட்டு அனுப்பிவிட்டாங்க. டோன்ட் வொரி ஹி ரீஅஷ்யூர்ட் ஹிஸ் டவுன்காஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் கிருஷ்ணன் சொல்றாங்க. "அ கவலைப்படாதீங்க. டாக்டர் சோமு நம்மளுக்கு ஏதாவது ஒரு வழி தந்துருவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க" அப்படின்னுட்டு சொல்றாங்க. "சோமு வில் ரிப்ளை சூன் ஆஸ் we will discover there's something ridiculously simple way to stop zigzag from snoring." அதாவது சோமு வந்து ஏதாவது ஒரு இத அனுப்பிட்டேன்னா, அத ஏதாவது ஒரு மெசேஜ் அனுப்புச்சுல, அந்த இத வச்சு நம்ம வந்து ஜிக்ஸாக்க கொறட்ட விடுறதுலருந்து தடுக்கலாம். அதனால நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. 6 days passed, 6 frantic days of checking their email day and night. 6 நாள் கழிஞ்சுட்டு. 6 நாள்ல அவங்க வந்து காலையிலயும், நைட்டும் வந்து இமெயில வந்து செக் பண்ணிட்டே இருக்காங்க. 6 torturous days of having the defiantly um, loud cries sound in their home most nerve-wrackingly. அதாவது 6 நாள் ஆயும், 6 நாளும் அந்த இது உறங்குச்சுல்ல, ஜிக்ஸாக் உறங்குச்சுல்ல, கொறட்ட விடுற சத்தம் இன்னும் போகவே இல்ல. அது நர்வ் வந்து வெடிச்சிரும் போல அவங்களுக்கு ஒரு கொரட்டை விடுற சத்தம் அந்த அளவு இருந்ததுன்னு சொல்றாங்க. Maya complained that she had a permanent rumbling sound in her ears even when she was miles away from home and that her ears ached all the time. அப்ப மாயா வந்து என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு காதுல வந்து நான் வீட்ல இருந்து தூரத்துல இருந்தாலும் எனக்கு காதுல வந்து ஜிக்ஸாக் கொரட்டை விடுற சத்தம் வந்து இன்னும் கேட்டுட்டே இருக்கு. எனக்கு காது வேற வலிக்குது அப்படின்னு சொல்றா. Aravind confessed that for the first time in his life, he was actually looking forward to going to school, considering it was a calm and a monastery compared to their house. Mrs. Krishnan has lost interest in painting. அரவிந்த் அது மாயாவோட ஸ்டேட்மெண்ட். இப்ப அரவிந்த் என்ன சொல்றாங்க, எனக்கு வீட்ல இருக்க பிடிக்கல. நான் ஸ்கூலுக்கு போறேன். அங்கேயாவது கொஞ்சம் நிம்மதி எனக்கு கிடைக்கும். இந்த சவுண்ட்ல இருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்ட்டு அரவிந்த் சொல்றாங்க. மிஸ்ஸஸ் கிருஷ்ணனுக்கு வந்து எனக்கு பெயிண்ட் அடிக்க இன்ட்ரெஸ்ட்டே போயிட்டு. இனிமே நான் பெயிண்டே அடிக்க மாட்டேன் அப்படின்னுட்டு சொல்றாங்க. Would sometimes wake up briefly when he wanted to eat some fruit, and sometimes he would sit on the veranda looking sulky and bored as he stared at the sunset at Marina Beach, the real view, not the painting lying forlorn in one corner, ruined by streaks of hardening papaya. Streaksனா என்ன மீனிங்னா லைன் அல்லது ஸ்டாப்னு மீனிங். Zigzag never spoke to anyone, though every tired several times and in several languages to him kindly. He only slept and snored. அப்ப என்ன சொல்றாங்க, ஜிக்ஸாக் வந்து முழிக்கச்சுல முழிக்கும். அது முழிச்சிட்டு அதுக்கு சாப்பிட தோணுச்சுல்ல, அது வந்து போய் சாப்பிடும். அதுக்கப்புறம் வராண்டால இருந்து ஒரு மாதிரி போர் அடிச்ச மாதிரி வராண்டால இருந்து அது சன்செட் அட் மெரினா வந்து பார்த்துட்டு இருக்கு. அது பெயிண்டிங்க பார்க்காது. அவங்க வரைஞ்ச பெயிண்டிங்க பார்க்காம அந்த உண்மையான சன்செட் அட் மெரினா வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து அந்த பெயிண்டிங் எது அது வந்து நாசாக்கி வச்சிருக்குல்ல, அந்த பப்பாயா சீடெல்லாம் பட்டு நாசா ஆயிருக்கு. அத பார்க்காம சும்மா அந்த சன்செட் அட் மெரினா உண்மையான வியூ வந்து பார்க்கும். ஜிக்ஸாக் வந்து யார்ட்டயும் பேசினதே கிடையாது. ஈவன் நெறைய பேர் ட்ரை பண்ணாங்களே, என்ன லாங்குவேஜஸ்ல ட்ரை பண்ணாலும் அது வந்து பேசவே இல்ல. அது என்ன பண்ணுச்சு, ஒரே அ ஒறங்க ஒறங்கிட்டு அதுக்கப்புறம் கொறட்ட விடுறது அதுக்கு வேலையா வச்சிருந்து.
On the seventh day, Dr. Somu's email arrived. It was, as Dr. Krishnan predicted, ridiculously simple. It read, seventh day, 6 நாள் வந்து அவங்க வந்து இது பண்ணிட்டே இருந்தாங்க. ரிப்ளைக்காண்டி டாக்டர் சோமுட்ட இருந்து ரிப்ளைக்காண்டி அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ 7த் டேல அவங்களுக்கு ரிப்ளை வந்துச்சு. அதுல என்ன எழுதியிருந்து பார்த்தீங்கன்னா, நான் இது ஐ ஹேவ் நெவர் ஹெர்ட் ஜிக்ஸாக்ஸ் நோ. அதாவது நான் வந்து இதுக்கு முன்னாடி ஜிக்ஸாக் கொறட்டு விட்டது நான் இதுவரை பார்த்ததே இல்ல. இன்ஃபாக்ட் ஜிக்ஸாக் ஹார்ட்லி எவர் ஸ்லீப். ஜிக்ஸாக் ரேரா தான் படுத்து வராங்க. மத்தபடி படுத்து உறங்காது. லவ் சோமு போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து இஃப் யூ ஃபைண்டிங் இட் டிஃபிகல்ட் டாஸ்க் மை குக் விஷ் யூ டு கீப் ஜிக்ஸாக். இப்போ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தனா நான் என் குக்க வர சொல்றேன். அதாவது பழைய குக்கு விஷுவ வர சொல்றேன். விஷுட்ட வந்து ஜிக்ஸாக்க குடுத்து விடுங்க அப்படி சொல்றாங்க. That does it, said Mrs. Krishnan. Fine, Vishu. I will not keep zigzag here another minute. அப்போ இது சரிப்படுது. இது சரி மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் என்ன சொல்றாங்க, இது சரியா தோணுது. அதாவது நீங்க வந்து விஷுவ கூப்பிட்டு ஜிக்ஸாக்க வந்து குடுத்துருங்க. என்னால ஒரு நிமிஷம் கூட ஜிக்ஸாக்க வச்சுட்டு இருக்க முடியாது அப்படின்னுட்டு சொல்றாங்க. Calm down, dear. I'm leaving for my clinic now. Can't it wait till அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, "நீ கொஞ்சம் பொறுமையா இரு. நான் வந்து இப்ப எனக்கு கிளினிக்குக்கு நான் போறேன். கொஞ்ச நேரம் இத வச்சுட்டு இரு" அப்படிங்கிறாங்க. "நோ, இட்ஸ் நவ்" மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வாஸ் அடமண்ட். மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வந்து ஒரு மாதிரி அடமன்ட் பண்ணிட்டு அந்த வாய்ஸ்ல என்ன சொல்றாங்க, "முடியாது. இப்பவே குடுத்து விடுங்க. நீங்க கிளினிக்கு போயிட்டு வந்து குடுக்க வேண்டாம். இப்பவே குடுத்து விடுங்க. என்னால முடியாது." அப்படியே அடம் பிடிச்சுட்டு இருக்காங்க. I have invited some friends and our experts to come home and choose my painting for the exhibition. நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ இங்க இன்வைட் பண்ணியிருக்கேன். அப்போ ஃப்ரெண்ட்ஸ இன்வைட் பண்ணி என்ன பெயிண்டிங் வந்து எக்ஸிபிஷனுக்கு நல்லா இருக்கும், அப்படி கொஞ்சம் எக்ஸ்பர்ட்ஸையும் இன்வைட் பண்ணேன். எந்த பெயிண்டிங் வந்து எக்ஸிபிஷனுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னுட்டு சொல்றதுக்காண்டி, கேட்கறதுக்காண்டி, ஒப்பீனியன் கேட்கறதுக்காண்டி அவங்கள வந்து நான் இன்வைட் பண்ணியிருக்கேன். This feather snoring monster will drive us all mad. அவங்க இங்க வந்தோனே இது மறுபடியும் கொரட்டு விடும். கொரட்டு விட்டேன்னா எல்லாருக்கும் பைத்தியம் பிடிச்சிரும் அப்படிங்கிறாங்க. Come on then, Zigzag, called Dr. Krishnan nervously, wondering how he would locate Somu's cook Vishu. அப்போ ஜிக்ஸாக் வந்து டாக்டர் கிருஷ்ணன் வந்து கூப்பிட்டாங்க. வா ஜிக்ஸாக் இங்க வா. அவனுக்கு என்னன்னா எப்படி சோமுக்கு குக்கு விஷுவ வந்து எப்படி கான்டாக்ட் பண்றது தெரியல. அதனால வா இங்க ஜிக்ஸாக் அப்படின்னு சொல்றாங்க. ஒய் டோன்ட் யூ வெயிட் இன் த கார் ஜிக்ஸாக், ஹி சஜஸ்டட். நீ வந்து கார்ல போய் உட்காரலாமே ஜிக்ஸாக் அப்படின்னுட்டு சொல்றாங்க, சஜஸ்ட் பண்றாங்க. when they reached his clinic, his heart singing at the thought of Zigzag's ear shatteringly loud snore adding to the din of the sobs and shrieks produced by the tiny patient waiting for him. அப்ப என்னன்னா ஜிக்ஸாக் வந்து கார்ல வெயிட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்து கிளினிக்குக்கு போறாங்க 2 பேரும் சேர்ந்து. அப்போ கிளினிக்குக்கு போச்சுல இவர் யோசிச்சுட்டே இருக்கார். இப்போ இது வந்து கொரட்டை விட்டுனா 2 அ குழந்தைங்க வந்து இவருக்கு பேஷண்ட் வந்து குழந்தைங்க உண்டுல்ல, அந்த குழந்தைங்க வந்து அழுதனா, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? என்னோட காது செவு செவிடாயிரும். அதுக்கப்புறம் வந்து காது கிழிஞ்சிரும். இயர் இதெல்லாம் கிழிஞ்சிரும் அப்படிங்கிறாங்க. பட் ஜிக்கி ஜாகா கிங் ஆஃப் த டோங்கா வாஸ் நாட் அக்கஸ்டம்ட் to being kept waiting and was already making his way to the clinic where he perched himself on the nurse reception table. அப்போ ஜிகிசாக கிங் ஆஃப் த டோங்கா வந்து இது இதுக்கு வந்து ஃபுல் நேம், அதாவது ஜிக்ஸாக்குக்கு ஃபுல் நேம். அவன் வந்து வெயிட் பண்ண விருப்பம் இல்ல. வெயிட் பண்ண எல்லாமே நர்ஸ் இருக்கக்கூடிய ரிசப்ஷன் டேபிள்ல போய் உட்காந்துச்சு. "Don't dare you sleep," டாக்டர் கிருஷ்ணன் வார்ன்ட் zigzag fiercely as he went towards his room. டாக்டர் கிருஷ்ணன் வந்து அவருக்கு ரூம் அறைக்கு போச்சுல, ஜிக்ஸாக்ட வந்து வார்ன் பண்ணாங்க. "நீ உறங்கணும்னுட்டு எங்க நினைக்காத" அப்படின்னுட்டு சொல்லிட்டு டாக்டர் கிருஷ்ணன் வந்து அவருக்கு ரூமுக்கு போயிடுச்சு. He had hardly walked through his swinging half door. Swinging half doorனா அந்த போலீஸ் இதுலலாம் ஸ்விங் பண்ற ஒரு டோர் இருக்கும்ல, அந்த டோர் தான் சொல்றாங்க ஸ்விங்கிங் ஹாஃப் டோர் that separated his clinic from the waiting room. When he heard a strange voice say, அப்போ ஸ்விங்கிங் ஹாஃப் டோர் வழியா உள்ள போறாங்க. அது வந்து அவரோட ரூமையும் ஒரு வெயிட்டிங் ரூமையும் இது வந்து கிளினிக்கையும் செப்பரேட் பண்ணக்கூடிய ஒண்ணா இருந்தது. அதுல இருந்து அவரு கேட்கிறாரு, ஒரு
ஸ்ட்ரேஞ்சான ஒரு ஸ்ட்ரேஞ்ச்னா அன்யூஷுவலான அவருக்கு இதுவரை ஃபெமிலியரா இல்லாத ஒரு வாய்ஸ் வந்து சொல்றதா கேட்குறாங்க. யூ தேர் இன் த ப்ளூ டீ-ஷர்ட் டோன்ட் ஜம்ப் ஆன் த சோஃபா அண்ட் யூ இன் த ரெட் ட்ரெஸ் டோன்ட் ஸ்விங் ஆன் த கர்டெயின். அப்போ வந்து நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்கல்ல, அப்போ ஒரு அன்யூஷுவலான வாய்ஸ் சொல்றத கேட்குறாங்க. நீ அந்த ப்ளூ கலர் டீ-ஷர்ட் போட்டிருக்கவனே, நீ வந்து சோஃபால குதிக்காத. அடுத்தது ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கவளே, நீ வந்து கர்டெயின்ல தொங்காத, பிடிச்சு தொங்காத அப்படின்னு சொல்றாங்க. இட் வாஸ் ஜிக்ஸாக் வாய்ஸ் கிளியர் அண்ட் கமாண்டிங். இது வந்து அதுக்கப்புறம் ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு. இது வந்து கண்டிப்பா ஜிக்ஸாக்கோட வாய்ஸ் தான். இது வந்து ரொம்ப கிளியராகவும் அது மத்தவங்கள கமெண்ட் பண்றதாட்டம் இருந்தது. தேர் வாஸ் பின் ஆஃப் சைலன்ஸ் இன் த ரூம் அண்ட் எவ்ரி ஒன் வெயிட்டட் ஓப்பன் மவுத்தட் ஃபார் ஜிக்ஸாக் நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அப்போ ஒரு அது கமெண்ட் பண்ண அடுத்த செகண்ட் தேர் ஆஃப் பின் ஆஃப் சைலன்ஸ். யாருமே சத்தம் போடல. அதுக்கு எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிக்ஸாக்கு அடுத்த கமாண்ட் என்னன்னுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. Dr. Krishnan was amazed. Gone was zigzag bored and grumpy expression. டாக்டர் கிருஷ்ணன் வந்து ஷாக் ஆயிட்டார், அமேஸ் ஆயிட்டார். இப்படி ஜிக்ஸாக் பேசுது, நம்ம எத்தனை லாங்குவேஜஸ்ல ட்ரை பண்ணோம், பட் ஜிக்ஸாக் ஒரு வார்த்தை கூட பேசல. கிளினிக்கு கூட்டிட்டு வந்த பிறகு மற்றவங்களை கமெண்ட் பண்ணுது அப்படின்னு கண்டு திடீர்னு திகில் கொண்டாரு. அப்போ கோன் பாஸ் ஜிக்ஸாக் போர்ட் அண்ட் கிரம்பி எக்ஸ்பிரஷன். அப்போ ஜிக்ஸாக் வந்து போராவும் சல்கியாவும் இருந்தது வீட்டில். ஆனால் கிளினிக்கு வந்த பிறகு அதை எனர்ஜெட்டிக்காவும் ஆக்டிவாவும் மாறிடுச்சு. Instead, the bird looked happy and alert as it went about the job it had been trained for, first with the African witch doctor and then with Dr. Shomu. அப்போ வந்து என்ன சொல்றாங்க, இந்த பேர்ட் வந்து இப்போ இங்க இருக்கச்சுல அந்த பேர்ட் வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்து முதல்ல வந்து விச் ஆப்பிரிக்கன் விச் டாக்டர் வந்து அதை ட்ரெயின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் சோமு வந்து ட்ரெயின் பண்ணாங்க. டாக்டர் கிருஷ்ணன்ஸ் கிளினிக் யூஸ்வலி நாய்ஸி sea of tears and tantrumsனா outburst flare upன்னுட்டு சொல்லியிருக்காங்க. was transformed into a calm, orderly place as zigzag efficiently soothed the frightening patients, scolded the naughty ones and made the crying ones smile. அப்போ ஜிக்ஸாக் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது யூஸ்வலா வந்து டாக்டர் கிருஷ்ணனோட கிளினிக்ல வந்து ஒரே சத்தமாட்டம் எரிச்சலாட்டம் இருக்கும். இப்போ ஜிக்ஸாக் வந்து போற சைலன்ஸ் பின்ட்ராப் சைலன்ஸா இருந்தனால அது வந்து என்ன பண்ணுச்சு, சாட்டை பிடிச்சவங்கள ஒழுங்குபடுத்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நாட்டி ஒன்ஸ் திட்டிகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அழுறவங்கள வந்து சிரிக்க வச்சுது. அப்படினால அவங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை டாக்டருக்கு. அண்ட் his yam digging song and recitation of French poetry reduced the children to helpless laughter instead of tears. He didn't look as though he minded. And best of all, Zigzag never slept or snored even for a second. இல்ல என்ன சொல்லியிருக்காங்க, ஜிக்ஸாக்கால 21 லாங்குவேஜஸ்ல பேச முடியும், மோஸ்ட்லி ஆப்பிரிக்கன் லாங்குவேஜஸ். அதுக்கப்புறம் வந்து பிரெஞ்சு போயட்ரி வந்து ரிசைட் பண்ண முடியும். இதுல என்ன பண்ணிருக்கு, ஜிக்ஸாக் வந்து பாட்டு பாடவும் செஞ்சிருக்கு, பிரெஞ்சு போயட்ரி வந்து ரிசைட் பண்ணிருக்கு. அப்ப அந்த குழந்தைங்க வந்து என்ன பண்ணாங்க, ரொம்ப அவங்க வந்து சிரிக்க வச்சுது, அளவ வைக்க பதிலா சிரிக்க வச்சுது. அப்போ வந்து என்ன ஆகுது, ஜிக்ஸாக் வந்து உறங்கவே, அப்ப அந்த டைம்ல ஜிக்ஸாக் உறங்கவும் இல்லை, கொரட்ட விடவும் இல்லை, ஒரு செகண்ட் கூட அது உறங்க இல்லை அப்படின்னுட்டு சொல்றாங்க. நெவர் ஹேட் அ மார்னிங் பாஸ் சோ குவைட்லி அண்ட் பீஸ்ஃபுல்லி ஃபார் டாக்டர் கிருஷ்ணன். இந்த மாதிரி ஒரு காலை பொழுது தான் டாக்டர் கிருஷ்ணன் வந்து நினைச்சிட்டே இருந்தாங்க. அது வந்து நிறைவேறியது. when the last patient had left, he called zigzag to his room. லாஸ்ட் பேஷண்ட் வந்து கிளினிக் விட்டு வெளியில போச்சுல, ஜிக்ஸாக் இங்க வான்ட்டு வந்து டாக்டர் கிருஷ்ணன் அதை வந்து ரூமுக்கு அழைச்சாங்க. ஜிக்ஸாக் ஃப்ளூ இன் அண்ட் சாட் ஆன் த டேபிள். ஜிக்ஸாக் வந்து பறந்து டேபிள்ல போய் உட்கார்ந்துச்சு. ஸ்கிராச்சிங் த போர்ட் அண்டர் இட்ஸ் பீக். டாக்டர் கிருஷ்ணன் sighed and said, Somu was right after all. You are an absolute treasure. I never realized what he meant when he called you a great help. Why didn't you tell me you could prefer to be at my clinic instead of snoring like that to show you were bored? What do we do now? No one wants you back at home now. They wanted me to leave you with Vishu. அப்ப என்ன சொல்றாங்க, ஜிக்ஸாக் வந்து உட்கார்ந்த போறோம். அதுக்கு
வீக்க வந்து ஸ்க்ராட்ச் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ டாக்டர் கிருஷ்ணன் வந்து என்ன சொல்றாங்க, "சோமு வந்து கரெக்ட் தான். நீ வந்து ஒரு அப்சல்யூட்டான ட்ரெஷர். நீ ஒரு பொக்கிஷம் மாதிரி சோமுக்கு. சோமு வந்து உன்ன வந்து பெரிய உதவி செய்ற ஒரு பறவைன்னுட்டு சொன்னாங்கன்னுட்டு இப்பதான் எனக்கு புரியுது. நீ வந்து ஏன் சொல்லல? உனக்கு வீடுக்கு பதிலா கிளினிக்ல தான் நல்லா இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. அப்படின்னுட்டு நீ ஏன் என்கிட்ட சொல்லல? நீ வந்து போர் அடிச்ச மாதிரி இருந்துட்டு ஏன் கொறட்டோட்ட மாதிரி நடிச்ச? அப்படி இப்ப என்ன பண்றது?" அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்ன பண்றது? வீட்ல போனா யாருக்கும் உன்ன பிடிக்கல. அவங்க வந்து உன்ன வந்து ஓல்டு குக் சோமுவோட குக்கு விஷு கிட்ட அனுப்பி விடலான்னுட்டு எப்படியாவது பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்றது? அப்படின்னு சொல்றாங்க. Just then the telephone rang. It was Mrs. Krishnan sounding very pleased with herself. "You know, Mrs. Junjanwala, the art critic," she chuckled. "She does not want me to exhibit Sunset at Marina. She bought it herself for rupees 5,000." அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஃபோன் அடிக்குது. ஃபோன் அடிச்ச உடனே அந்த லைன்ல இருந்து யார் பேசுறாங்க பார்த்தீங்கன்னா, மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் பேசுறாங்க. அப்ப ரொம்ப ஹேப்பியா பேசுறாங்க. உங்களுக்கு மிஸ்ஸஸ் ஜுன்ஜுன்வாலா தெரியும்னு நினைக்கிறேன். ஆர்ட் கிரிட்டிக் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து சன்செட் அண்ட் மெரினா வந்து அவங்க வந்து என்னன்னா பெயிண்ட் பண்ண விருப்பம் இல்லை. பட் அவங்க வந்து அதை 5,000 ருபீஸுக்கு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இஸ் இந்த பெயிண்டிங் த பப்பாயா ஃபெல் ஆன் அப்படின்னு மிஸ்டர் கிருஷ்ணன் டாக்டர் கிருஷ்ணன் வந்து சொல்றாங்க. அப்போ மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் சொல்றாங்க, ஆமா, ஹி வாஸ் laughing heartily now. I had left in one corner and she chose to buy it, saying that she loved my new technique of painting. She simply adored those streaky orangey bits. She launched into fresh gales of laughter. By the way, she said when she sobered down, I don't think we were fair to zigzag. அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, ஆமா, அந்த பெயின் வந்து கீழ விழுந்தது தான். நான் அத ஒரு ஓரத்துல வச்சிருந்தேன். அப்போ மிஸ்ஸஸ் ஜுன்ஜுன்வாலா என் வீட்ல வந்து நம்ம வீட்ல இன்வைட் பண்ணச்சுல, மிஸ்ஸஸ் ஜுன்ஜுன்வாலா எப்படி அத பார்த்தாங்கன்னு தெரியல. பட் அத பார்த்துட்டு அவங்க ரொம்ப அட்ராக்ட் ஆயிட்டாங்க. அந்த பெயிண்டிங்க என்னோட நியூ டெக்னிக்க கண்டு வியப்படைஞ்சாங்க. அப்ப அந்த பெயிண்டிங்க தான் வேணும்னு சொல்லி ரூப்பீஸ் 5,000க்கு வாங்குனாங்க. நான் என்ன பண்ணணும்னு தெரியல இப்போ அப்படின்னு சொல்றாங்க ஜிக்ஸாக்க வச்சு. ஷால் we keep him at home just on trial for another week. கூட அடுத்த வீக்கும் நம்ம வந்து ஜிக்ஸாக வீட்ல வச்சுக்கலாமா அப்படின்னுட்டு கேக்குறாங்க. Sure, agreed a delighted Dr. Krishnan before he cleverly added, and I could always take him to the clinic every morning so that you can paint a piece at home. அப்போ வந்து டாக்டர் கிருஷ்ணன் சொல்றாங்க, கண்டிப்பாக நம்ம வச்சுக்கலாம். நான் வந்து டெய்லி காலையில அதை வந்து ஹாஸ்பிட்டல் கிளினிக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். அப்போ நீ உன்னால பெயிண்ட் பண்ண முடியும், நிம்மதியா பெயிண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. மை பாய், he confided to zigzag after matters were satisfactorily settled, giving the bird a toffee from his desk. மை பாய்ன்னுட்டு சொல்லி அதை வந்து இது பண்றாங்க. ரொம்ப நன்றி, இது இப்படி எல்லாம் நிகழ்ந்ததுக்காண்டி ரொம்ப நன்றி சொல்லி ஒரு டாஃபியை வந்து அவருக்கு டெஸ்க்ல இருந்து ஒரு டாஃபியை வந்து ஜிக்ஸாக் கொடுத்திருக்காங்க. யூ ஹாவ் யுவர் ஓன் ஸ்டேஞ்ச் ஆஃப் வே ஆஃப் ஷோயிங் யுவர் ஜீனியஸ். zigzag way I call it with it, would not you? அப்படி உனக்கு ஒரு இது உன்னோட ஜீனியஸான ஐடியாஸ் எல்லாம் கொடுக்க உன்னோட ஓன் வேயை நீ வந்து தேர்ந்தெடுத்திருக்க. நான் வந்து எப்படி உனக்கு தேங்க்யூ சொல்றேன்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. பை Ziggy-Zaga, king of the Tonga, bought upon compliments as he was, didn't bother to reply. He just ate the toffee, paper wrapper and all, and then lowered on wrinkly eyelid in a knowing wing. அப்போ இத டாஃபி எப்படி ரிப்ளை பண்ணதுன்னுட்டு தெரியல சிக்ஸாக்கு. அதனால ஒரு டாஃபி கவரு, அந்த டாஃபி பேப்பர் ரேப்பர் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கண் அடிச்சிட்டு அதோட இந்த கதை முடியுது. வாங்க நம்ம ஆதரை பத்தி பார்க்கலாம். இந்த கதையை வந்து எழுதினது வந்து ஆஷா நெஹிமியா. அவங்க வந்து 1958 வந்து பிறந்தாங்க, சென்னையில வந்து பிறந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து டிஃப்ரெண்ட் சிட்டிஸ்லயும் ஸ்மால் டவுன்ஸ்லயும் அவங்க வந்து ஒர்க் பண்ணாங்க. இப்ப அவங்களோட ரெசிடென்ஸ் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருந்து.
பெங்களூர்ல இருக்கு. அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே எழுதிட்டு இருக்கது அவங்களுக்கு பிடிக்கும். அவங்களுக்கு படிக்கிறது பிடிக்கும். லிட்ரேச்சர் வந்து காலேஜ்ல வந்து படிச்சிருக்காங்க. அ அவங்க வந்து ரைட்டர் மட்டும் இல்லாம ஒரு டீச்சரா கூட இருந்திருக்காங்க. அவங்க ஹியூமர், ஃபேண்டசி, மிஸ்ட்ரி அண்ட் அட்வென்ச்சர் ஆர் த ஸ்ட்ராங் எலிமெண்ட்ஸ் இன் ஹர் ஒர்க். ஒரு ஒர்க் செய்றாங்களோ அதுல ஹியூமர், ஃபேண்டசி, மிஸ்ட்ரி, அட்வென்ச்சர் எல்லாமே கலந்ததாட்டு இருக்கும். அவங்க வந்து என்ன கூட ஹாபீஸ் என்னெல்லாம் பிடிக்கும் பார்த்தீங்கன்னா, குக் பண்றது, பேக் பண்றது, கேக்க பேக் பண்றது, நடக்கிறது, ரீட் பண்றது, டிராவல் பண்றதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கும். தேங்க் யூ.